தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சிவகாசியில் சமூக வலைதளங்களின் பெயர்களில் புதிய ரக பட்டாசுகள் தயாராகி வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக பட்டாசு விற்பனை சரிந்து வரும் நிலையில் தங்கள் தொழிலை பாதுகாக்க அரசு உதவ வேண்டும் என்றும் பட்டாசு தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டாசு இல்லாத தீபாவளியை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. நாம் வழக்கமாக வெடித்து வந்த நாட்டு வெடி, மிளகாய் வெடி போன்றவற்றின் பெயர்களும் மாறியுள்ளன. சமூக வலைதளங்களில் நேரத்தை கழிக்கும் இளைஞர்களை கவர இந்த ஆண்டு புதிய ரக பட்டாசுகள் சந்தைக்கு வரவுள்ளன. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற பெயர்களிலும் செல்ஃபி பிரியர்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள செல்ஃபி பட்டாசுகளும் சந்தைக்கு வரவுள்ளன. சோசியல் மீடியாவில் இப்போ அதிகமாக ப்ராப்ளம் ஆகிட்டு வர ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்ரு இந்த மாதிரி நேம்லாம் வச்சு நாங்கள் வெடி நிறையா தயார் பண்ணியிருக்கோம். இது மக்கள் மத்தியில் இப்போ இன்டர்நெட்டு நல்லா ரீச் ஆகிறதுனால அந்த நேமில் வெடி ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டால் நல்லா ரீச் ஆகுன்ற நம்பிக்கையில் நாங்கள் நிறையா போட்டிருக்கோம். இந்த வெடி சாதா ஃபேன்சி மாதிரி அடுத்த டயத்தில் ஒரு டயத்தில் வெடிக்காமல் 300 அடி வரைக்கும் போய் 7 டைம்ஸாக வெடிக்கும். இதில் மொத்தம் 8 வெரைட்டிஸ் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, ஸ்கைப்பு, ட்விட்ரு இதெல்லாம் நல்லா இன்டர்நெட்டில் ரீச் ஆகிற பேர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெடிக்கும் பட்டாசுகளான புஸ்வானம், கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் என சிவகாசியில் தயாராகும் பட்டாசுகள் இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்து வருகின்றன. தீபாவளி நெருங்கி வருவதால் வட மாநிலங்களிலிருந்து ஆர்டர்கள் மெல்ல வர துவங்கி உள்ளதாக பட்டாசு தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் ஏற்பட்டுள்ள பாதிப்பையும் சமாளிக்க தயாராக இருக்கின்றனர் அவர்கள். தீபாவளி இன்னும் 2 மாத காலங்கள் இருக்கிறனால வட மாநிலங்களுக்கு பூரா இப்போது நல்லா டிஸ்பாச் நிறையா போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த வட்டம் தீபாவளிக்கு சிறப்பாக அமைய நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம். விலைவாசிகள் இப்போ ரா மெட்டீரியல்ஸ் பூரா 5 to 10% வரைக்கும் விலை கூடியிருக்கு. அதனால் இந்த வட்டம் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஒரு 5%லேருந்து 10% வரைக்கும் விலை எல்லா ஐட்டத்துலேயும் கூடியிருக்கு. இது ஓரளவு நல்லா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும். தீபாவளி நெருங்க ஆர்டர்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கும் நேரத்தில் கள்ளச்சந்தையில் விற்பனைக்கு வரும் சீன பட்டாசுகளால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பட்டாசு தயாரிக்கும் தொழிலாளர்கள். தற்சமயம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சங்கள் 78 நாட்கள் தான் இருக்குது. நாங்கள் பட்டாசு தயார் பண்ணிட்டு வியாபாரங்கள் இப்போ வியாபாரிகள் இப்போ 1-2 வியாபாரிகள் வர்றாங்க. இது முழுமையான பட்டாசு வியாபாரம் இப்போ இன்னும் நடைபெறவில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை விட எங்களோட தயாரிப்பை விட சீன பட்டாசுகள் குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால வியாபாரிகள் சீன பட்டாசு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன பட்டாசில் மேற்கு வங்கம் அங்கிட்டு வட மாநிலங்கிறது கள்ளத்தனமாக கடத்திட்டு விற்பனை செய்கிறாங்க. கடந்த ஆண்டுகள் இந்த மாதிரி சீன பட்டாசுகள் கடத்தி வருவது மத்திய மாநில அரசுகளை நாங்கள் கோரிக்கை வச்ச தடை செய்யணுன்ட்டு. அதேமாதிரி அதை தடை செஞ்சதுனால கொஞ்சம் வியாபாரங்கள் கொஞ்சம் தீபாவளி இறக்கிட்டு நல்லா இருந்தது. அதே சமயம் இந்த ஆண்டும் மத்திய மாநில அரசுகள் இந்த சீன பட்டாசை முழுமையாக தடை செய்ய வேணும். அந்த கடத்தி வரதை தடை செய்கிறதுனால தான் தடை செஞ்சிங்கன்னா எங்களுடைய பட்டாசுகள், சிவகாசியுடைய பட்டாசுகள் விற்பனையாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சீன பட்டாசு பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே போட்டாலும் வெடிக்கும், கையில் திருக்கினாலும் வெடிக்கும். நம்ம பட்டாசு அப்படி கிடையாது. பொருத்தி வச்சா மட்டும்தான் வெடிக்கும். அவ்வளோ சேஃப்டியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த மாற்றமும் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாருமே விரும்பக்கூடிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பான முறையில் இதெல்லாம் வாங்கி பண்ணீங்க அப்படின்னா எங்களோட வாழ்வாதாரங்கள் ரொம்ப பெருகும். இதை நம்பி இருக்கிற தொழிலாளர்களும் நல்லா இருப்பாங்க. மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப நவீன ரக பட்டாசுகளை தயாரித்து வரும் பட்டாசு தயாரிப்பாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். வரும் தீபாவளி பண்டிகைக்காக புதிய வடிவில் எண்ணற்ற வகையிலான பட்டாசுகள் தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சீன பட்டாசுகளின் வரவை மத்திய மாநில அரசுகள் முற்றிலுமாக தடுத்தால் மட்டுமே இங்கு தயாரிக்கப்படும் பட்டாசுகள் முழுமையாக சந்தையில் விற்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் பட்டாசு உற்பத்தியாளர்கள். புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.